கர்நாடகையிலேருந்து வந்து ஒருத்தனை பிக்கப் பண்ணுறதுக்காக மார்னிங்கே கிளம்புனேன். கொஞ்ச நேரம் தாண்டி வந்து சேர்ந்து நான் டீ குடிச்சதுக்கு அவன் பே பண்ண போனான். என்னலே நான் சாய குடிச்சது நான் பைசா கொடுத்தேன் போல. ஆனா பைத்தியக்கார பரதேசி முன்னாடியே சொல்லப்படாதாடா. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதி பகவானில் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். அங்கே எவ்வளோ நல்ல நல்ல கலெக்ஷன் இருந்தும் தலைவர் எதை சூஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. 200 ரூபா சின்ன பைய எடுத்து வேண்டாம் சிங்கு கலரா பறக்கியேன். இது இல்லை இந்த வானவில் கலரு பக்கா ஹிந்திக்காரன் மாதிரி இது போல இருக்கா. கேர்தா பாய் கேவா என்ன சாகடிக்க நீ ஒருத்தான் போதும்டா, ஒருத்தான் போதும். மக்கா பாக்க கூட வச்சு நம்ம போக வேண்டியதெல்லாம். என்ன பார்த்தா உனக்கு எப்படா தருது? வீக்லி 2 டைம் குளிக்கும், கோயிலே போவாது. கழுத்துல அந்த சாணம் விட்டு கரெக்ட் மேட்சிங் எப்படி மக்கா? சட்டையும் ஒரு 500 ரூபாய்ங்களே 500 ரூபா என்ன நான் செம்மட்டுக்கு போவேன், போனது நான் அவனை தருவேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 1250 தான் ஆச்சா. கையில பைசா உண்டு இதுக்குள்ள. நீ பேண்ட் எடுக்கணும், சட்டி எடுக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் ட்ரையல் ரூமுக்கு போகும்போது ஒரு விஷயம் பண்ணாம பாருங்க. அந்த படத்துக்கால போற என்ன கூட்டிட்டு போல துணி மாத்த அவனுக்கு பைனாப்பிள் பேண்டு, வடக்கஞ்சட்டை, ஐயோ. அப்புறமா எப்படியோ ஷாப்பிங் முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்தோம். நிக்கிற செல்லும் எல்லாருக்கும் தேய்ச்சியம் வருது. நான் நிக்கிறட்டு விட மாட்டேனோ. நாங்க நிக்கிறட்டா திட்டா, நாங்க நிக்கிற பத்தி கேட்டா திட்டா. நிக்கிறல அப்படி என்னடைய குறைச்சல் மச்ச நேரம் ஒருத்தன் கேட்க நிக்கிற இல்லையா வேணி நான் நிக்கிறது இல்லை நிக்கிறல அப்புறம் கேட்டது தப்பால. நம்ம போலீஸ் அங்களும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காரு போல. அப்புறமா ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமில் சார்ஜா குடிக்க போனோம். அதுல இருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.